மிக மிக ஒரு முக்கியமான சத்தியம். we have to thank God for Andrew Wommack. இதை கர்த்தர் அவர் கொடுத்த வெளிப்பாடை நல்லா மெடிடேட் பண்ணி அதை பிராக்டிஸ் பண்ணி அதை ப்ரீச் பண்ணி புஸ்தக வடிவிலையும் கொடுப்பதற்கு தேவன் அவரை பயன்படுத்தினார் பாருங்க. மிக மிக முக்கியமான சத்தியம். இல்லை என்றால், இந்த சத்தியத்தை நீங்கள் அறியவில்லை என்றால் உங்களாலே தேவனுடைய வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க முடியாது. இன்னும் என்னிடத்துல, என்னுடைய மாம்சத்துல, என்னுடைய சிந்தையில நான் சில தவறு செய்யறேனே, அந்த குற்ற உணர்வுல மாட்டிக்கிடுவீங்க. சரிங்களா? அந்த குற்ற உணர்வு என்ன செய்யும்னா அந்த பாவத்திற்கு நம்மை அடிமையாக்கி விடும். இப்போ என்னுடைய ஆவி மனிதன் இஸ் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட், மை ஸ்பிரிட் மேன் இஸ் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட், ஸோ மை டாடி இஸ் சோ ஹாப்பி அபவுட் மீ. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய விசுவாசம் எப்பொழுதுமே விண்ணை தொட்டு கொண்டே இருக்கும். குற்ற உணர்வுக்குள்ள போக மாட்டீங்க. சரிங்களா? ஆமா, நீங்க கேட்டது எல்லாமே கேட்பதற்கு முன்பதாகவே பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்போ திரும்பவும் சொல்றேன், நம்முடைய ஆத்துமா என்றால் என்ன? யாராவது சொல்லுங்க, ஆத்துமா என்றால் என்ன? மனது, எண்ணம். வெரி குட். தாட்ஸு, மனது, நினைவுகள், அதான் ஆத்துமா. மாமிசம் நமக்கு தெரியும், நம்முடைய மாமிசத்தையும் நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்பதையும் ஐம்புலன்களினால் அறிய முடியுமே தவிர ஆவி மனிதனை நம்மால் அறிய முடியாது. ஆவி மனிதனை நாம் எப்படி மட்டும்தான் அறிய முடியும் என்றால், என்ன எழுதி இருக்கிறதோ அதை அப்படி விசுவாசிக்க வேண்டியதுதான். வெரி குட். இது ஒரு அடிப்படையான ஒரு ட்ரூத்து. உங்களுக்கு ஆரம்பத்துல இதை சொல்லிட்டா உங்களுக்கு நிறைய காரியங்களை நீங்கள் வேகமாக பிக்கப் பண்ணிடுவீங்க. வெரி குட். இந்த புதிய சப்ஜெக்ட்ல தேவன் உங்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளுவார். இந்த ஜூம் மீட்டிங்ல இணைந்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்கள், வருங்காலத்துல இந்த சப்ஜெக்டை படிக்க போகிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் தந்தருளுவார். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. சாதனையாளியாகத்தான் நீங்க வளம் வர முடியும். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நான் வகுப்புக்கு சென்று விடலாம். எப்பொழுது மட்டுமே மனம் மறுரூபம் அடைகிறது? எஸ் சிஸ்டர் கிரேஸ். 9வது பக்கம் பாஸ்டர், முதல் பந்தியில, கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் உங்களுடைய மதிப்பை நாங்கள் அறியும் பொழுது மட்டுமே எங்கள் மனம் புது மறுரூபமாகிறது. மிக மிக முக்கியமான ட்ரூத். முதல் கேள்வியே இங்கதான் ரொம்ப மேட்டரே இருக்கு. வார்த்தை. ஆமா, வார்த்தை இல்ல. அதாவது நம்முடைய மதிப்பை நாம் அறியும் பொழுது, தேவன் என்னை எந்த ஸ்டேட்டஸ்ல வைத்திருக்கிறார். நம்ம ஒரு 10 வசனம் சொன்ன பாருங்க. நீங்கள் தேவர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகுது, நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கிறோம், உங்களுக்கு மரணம் கிடையாது, நீங்கள் நான் செய்தது இது. இந்த வசனத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள்? அதான் மேட்ரு. உங்களுடைய மதிப்பை நீங்கள் இங்கதான் பிரச்சனையே வருது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துல ஆரம்பிச்சுட்டு தேவன் நம்முடைய முதல் பெற்றோருக்கு அருளி இருந்த அந்த ஸ்டேட்டஸ அவங்களால கிரகிக்கவே முடியல. இன்றைய சபையும் அதுலதான் தடுமாறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் தப்பிச்சோம் பாருங்க. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றேன், நீங்கள் சாமானியர்களாக வாழ முடியாது, சாதனையாளர்களை தான் வாழ முடியும். எப்போ? உங்கள் மனம் புதிதாகும் பொழுது. எப்பொழுது உங்கள் மனம் புதிதாகும் என்றால், உங்களுடைய மதிப்பை நீங்கள் அறியும் போது மட்டுமே. வெரி குட். ஆமா, தொடர்ந்து நம்ம இதை நிறைய பார்க்க போறோம். 2வது கேள்விக்கு போயிடலாம் சிஸ்டர். எதை எதில் அறிய முடியாது? வெரி குட். எதை எதில் அறிய முடியாது? எஸ் சிஸ்டர் ஸ்டீஃபன் லிதியா. மூன்றாவது பக்கத்துல
மூன்றாவது பந்தியில இருக்குது, உங்களுடைய சரீரத்தாலோ அல்லது உணர்ச்சிகளாலோ உங்களுடைய ஆவியை எளிதாக நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது. வெரி குட். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையே இங்கேதான் இருக்கிறது. ஓகே, ஆமா. பேஜ் 3ல பாட்டம் மோஸ்ட்ல கூட பாருங்க, ஆவிக்குரிய மெய்யான நிலையை உணர்ச்சியில் அறிய முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே வல்லமை உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது நீங்கள் குழப்பம் அடைவீர்கள். ஆமா, இப்ப நம்ம தெளிவின் மேல் தெளிவு அடைஞ்சிட்டே இருக்கோம். வார்த்தை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புற அதே சூப்பர் நேச்சுரல் பவர் நமக்குள்ள இருக்குன்னு சொல்லுது. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடிகிறது? ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு இன் மை ஸ்பிரிட் மேன். இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத. பவுலுக்கு தெரியல, நான் இன்னும் இந்த காரியங்கள்ல இருந்து வெளியே வரல, பாவத்துல இருக்கேன், மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் அற்புதம் செய்யாம இருந்தோம். இப்ப நமக்கு தெரிஞ்சிட்டு என்னுடைய இன்னர் மோஸ்ட் மேன், என்னுடைய ஆவி மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆவியான தேவன் என்னுடைய ஆவி மனுஷனோடு தான் கரெக்ட் ஆறாரு. He so pleased with my spirit man. நம்முடைய ஆவிதான் மனிதன் அப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் அவருடைய அனந்த ஞானம் இல்ல, சாவரின் விஸ்டம். நம்மளால புரிந்து கொள்ள முடியல, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அப்போ ஆவிக்குரிய மெய்யான நிலையை உணர்ச்சியில் அறிய முடியாது என்றால் எத்தனை விதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன? 5. எதெல்லாம் சொல்லுங்க? பார்க்கிறது, முகர்கிறது, கேட்கிறது இல்ல? ஆமா, ஆமா. 5 சென்சஸ், அந்த ஐம்புல அறிவை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்றோம். நம்முடைய ஆதாம் ஏவாளுக்கும் அதான் பிரச்சனை, சரிங்களா? அப்போ இதற்கு மேல ஒண்ணு இருக்கு பாருங்க. அதை தெசலோனிக்கேல நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது வாசிப்போம்னு நினைக்கிறோம். அப்போ ஐம்புலன்களினாலே ஆவிக்குரிய மெய்யா, அதாவது நம்முடைய ஆவி மனிதனுடைய உண்மையான நிலையை அறிய முடியாது. அப்ப எப்படிதான் அறியணும்? வார்த்தையின்படி. வார்த்தை என்ன சொல்லுதோ நம்முடைய, வெரி குட், கரெக்ட். நம்முடைய ஆவி மனிதனை குறித்து வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை அப்படி ஏற்றுக்கொள்வதுதான், சரிங்களா? அதனாலதான் நமக்கு பேரு விசுவாசி. இது ரொம்ப ஈஸியா புரிந்து கொள்ளுவதற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம அதை பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நம்மளால விசுவாசிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் சபை கரெக்டா சொல்லி கொடுத்தது. அதை எதை சொல்லி தரவில்லை என்றால் ஆவி மனிதனை குறித்து சொல்லி தரவில்லை. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தியாலஜிக்கல் காலேஜ்ல படிக்கிறாங்க, பைபிள் காலேஜ்ல படிக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த வெளிச்சம் இல்லை பாருங்க. எத்தனை வசனம் நம்ம அடிக்கடி பாக்குறோம்ல, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள், பரிமோன். இதெல்லாம் அப்ப இந்த வசனத்தை எப்படி ஸ்கிப் பண்ணாங்க தெரியல. ஓகே, 3வது கேள்வி போயிடலாம் சிஸ்டர். நாம் அறிந்து அனுதினமும் பயிற்சி செய்ய வேண்டிய 3 யாவை? வெரி குட். நாம் அறிந்து அனுதினமும் பயிற்சி செய்ய வேண்டிய 3 யாவை? எஸ் சிஸ்டர், அனட்டா சிஸ்டர் நினைக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரத்தின் செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அவற்றை நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். வெரி குட். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பாட்டத்துல இருக்கு பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது நாம் 3 பகுதிகளை உள்ளடக்கியவர்கள் என்று தெளிவாக போதித்தாலும் ஒரு சிலரே ஆவி ஆத்துமா சரீரத்தின் செயல்பாடுகளை புரிந்து அதை அனுதினமும் பயிற்சி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்போ நீங்க ஒரு மிஸ்டேக் பண்றீங்க, பிசாசு உங்களை குற்றப்படுத்தும் போது என்ன சொல்லலாம்? எப்பா, என்னுடைய ஆவி மனிதனை இந்த பாவங்கள் கரைப்படுத்தாது. ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட் ஆஸ் இட் இஸ் ரிட்டன். ஆமா, எழுதி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ட்ரூத்து. எங்களுக்கு பல நெருக்கடிகள், குழப்பங்கள், பயத்துல இருந்த பொழுது இந்த புக்கை நான் பல முறை வாசித்த பாருங்க. அநேக அவிசுவாசத்திலிருந்து வெளியே வந்தோம், சந்தேகத்திலிருந்து வெளியே வந்தோம், பயத்திலிருந்து வெளியே வந்தோம்.
ஏனென்றால் தேவன் நம்மோடு அன்பாகவே இருக்கிறார் என்கிற ட்ரூத் வெளியே வந்தது பாருங்க. கில்ட்டி கான்சியஸ்னஸ் போயிட்டு, குற்ற உணர்வு போயிட்டு, விசுவாசம் பெருகிட்டு. கிருபை 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 பாருங்க. ஒவ்வொரு வகுப்புலையும் உங்களுடைய அவிசுவாசம் குறைந்து விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. அது இந்த பாடம் இன்னும் பிரமிக்கத்தக்க ஒரு விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அநேக பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் 4வது கேள்விக்கு போயிடலாம். 2 கொரிந்தியர் 5:17 படி எங்கே பூரணமாக நிறைவேறி உள்ளது, எங்கெல்லாம் இல்லை? வெரி குட். சிஸ்டர் ஜெயா சிஸ்டர். கேக்குதா? இப்ப கேக்குது சிஸ்டர், திரும்ப சொல்லுங்க. மறுபடி பிறந்த ஆவியில ஏற்பட்டிருக்குது, ஆனா சரீரத்திலயோ மாம்சத்திலயோ இல்ல. வெரி குட். ஆமா, அதான் நம்ம எத்தனையோ முறை கேட்டிருக்கோம் பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எத்தனை காரியங்கள் புதுசாச்சு? எல்லாமே புதுசாயிற்று. எங்க புதுசாயிற்று? ஆவி மனிதனில். ஆவி மனிதனில புதுசாயிற்று. ரைட். ஆமா, எங்கெல்லாம் இல்லைன்னா நம்முடைய எண்ணங்கள்ல இல்ல, நம்முடைய கிரியைகளிலே இல்லை இல்லையா? இன்னும் நம்ம முழுசா பாவ எண்ணங்கள்ல இருந்து வெளியே வரல, பாவம் செய்யறது வரல. ஆனால் ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனுஷனோடு தான் கனெக்ட் ஆகிறாரு. அண்ட் ஹி சோ ஹாப்பி அபவுட் தட். ரைட். ஆமா, சில காரியங்கள் நம்மளால இன்னும் விளங்கி கொள்ள முடியல பாருங்களா. தெசலோனிக்கர்ல எழுதுறாரு ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்லி. இத பிழையாமுக்கு அறிஞ்சது பாருங்க. பிழையாம் என்ன சொன்னான்? இஸ்ரவேலர்களை பார்த்து பாலாக்கிட்ட என்ன சொன்னா? இஸ்ரவேலிலே தேவன் குற்றம் பார்ப்பதில்லை, அவருடைய அக்கிரமங்களை அவர் பார்க்கிறது இல்ல. அதான் நான் சொல்றேன்ல, இப்படியும் இருக்கு வசனம், அப்படியும் இருக்கு. எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வசனம் என்ன சொல்லுது? தண்டியாமல் விடார் என்று சொல்லுது. ஆனா பிழையாமுக்கு இந்த வெளிச்சம் பாருங்க. அதெல்லாம் தண்டிக்க மாட்டாரு, பார்க்கவே மாட்டாருன்ட்டான். எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப் பிரதர், இத உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கா? அதாவது மரண வசனமும் இருக்கு, ஜீவ வசனமும் இருக்கு. ஜீவ வசனத்தை எடுத்துக்கிடுங்கிறாரு. நான் சொல்ற விளக்கம் திருப்தியா இருக்கா, இல்ல அதுல கொஞ்சம் இன்னும் ஒரு நெருடல் இருக்கா? இல்ல சார், விளக்கம் கிளியரா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறவில்லை என்று சொல்லல. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் தவறல. ஆமா, உற்சாகப்பட்டு சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. உங்களை குறித்து என்னென்னலாம் சொல்லி இருக்கிறார நல்வார்த்தைகள். வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். இல்ல, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏனென்றால் யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் அண்ட் யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட் இன் யுவர் ஸ்பிரிட் மேன். உங்களுடைய ஆவி மனிதன்ல நீங்க பெர்ஃபெக்டா இருக்கிறீங்க. ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனிதனை பார்த்து சந்தோஷப்பட்டு களி கூறுகிறார். நீங்க உங்களை பற்றி சந்தோஷப்படுங்க, சரிங்களா? பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. பாலை போ சாத்தாரேன்னு சொல்லுவீங்க. நம்முடைய செய்தியை கேட்டு போன வாரம் ஒரு 200 கிலோமீட்டர் இருந்து ஒரு அம்மா தேடி வந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு, அவருங்க, அவருடைய டாக்டர்லாம். நான் உங்களை பார்க்கணும், சென்னைக்கு வந்திருக்கிறேன், பார்க்கணும்னாங்க. சரி வாங்கன்னு சொன்னா, அவங்க 150 கிலோ இருக்காங்க, கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பாருங்க ரொம்ப ஹெப்டியா இருக்காங்க. 150 கிலோ, ஏதோ ஸ்டீராய்டு ஏதோ எடுக்கிறாங்க, ஜெர்மனி விட்டுருக்க, வெயிட்டும் குறைஞ்சிருவாங்க. திரும்ப பாருங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், ஏதோ ஒரு செய்தியில சொல்லியிருக்கேன், நீங்கள் உட்கார்ந்து ஜெபித்தாலும் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்பார், ஏனென்றால் நீங்கள் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட் அப்படி சொன்னா, அவங்களுக்கு பல வருஷம் முழங்கால் போட முடியவில்லை என்கிற குற்ற உணர்வுல இருந்து வெளியே வந்ததே பெரிய சந்தோஷமாயிற்று. சரி,
குற்ற உணர்வுகளே இருக்கும் பொழுது உங்களாலே விசுவாசிக்க முடியாது. விசுவாசம் இல்லாத ஜபத்துக்கு பதில் கிடைக்கல. ஏன் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் 2 காரணங்கள் அல்ல, விசுவாசியாத ஜபம்தான். ஏன் உங்களால விசுவாசிக்க முடியவில்லை என்றால் இந்த ட்ரூத் அறியல. எந்த ட்ரூத் அறியல? என்னுடைய அப்பா என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார். ஏனென்றால் அவர் என்னுடைய ஆவி மனிதனிலே பரிபூர்ணப்படுத்தி விட்டார். அதை பார்த்து எங்க அப்பா சந்தோஷப்படுத்திட்டாரு. ஒரு வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுடைய ஆத்மாவும் மாம்சமும் ஒன்றுக்கும் உதவாது. சரிங்களா? அப்ப நீங்க இதை குறித்து நீங்க தியானிக்க நீங்க தேவனோடு ரொம்ப அந்த பிரசன்ஸை நீங்க ரொம்ப உணருவீங்க. அநேக பாவ எண்ணங்கள்ல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு கலிகூற வேண்டிய காரியமே இதான் நான் நினைக்கிறேன் இல்லையா? நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலும் நம்முடைய கீழ்ப்படுதல குறைவு இருக்கும் பொழுது நம்ம அப்பா எப்படி நம்ம நேசிக்கிறாரு பாருங்க. இதுவே போதும், நம்ம சந்தோஷமா இருக்கல. நம்முடைய கீழ்ப்படுதல இருக்கிற குறைவுகளின் மத்தியிலும் நம்மை அழைத்த நம்முடைய தகப்பனாகிய தேவனுடைய அன்பு மாறவே மாறாது என்பதற்காக தான் எந்த கதையை சொன்னாரு? இளையகுமாரன் கதையை சொன்னார் பாருங்க. அதனால நீங்க பயப்படாதீங்க, ஆண்டுடைய அன்பு தைரியமா போதீங்க. இல்லைன்னா அந்த காலத்துல உங்களுடைய பிள்ளைகளையோ பேர பிள்ளைகளையோ நீங்க பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏமா நீ உன்னுடைய கீழ்ப்படிதல்ல குறைவு இருக்கும் பொழுதும் ஏசப்பாவுடைய அன்பு மாறாதுமான்னு சொல்லிக்கிடுங்க. உங்களை திரும்பி பாப்பா. அப்படியே பாட்டிமா. ஆமா, தைரியமா சொல்லிக் கொடுங்க. இயேசுவை தைரியமா சொல்லி கொடுத்தாரு. பவுல் தைரியமா சொல்லி கொடுத்தாரு. பவுல் தைரியமா என்ன சொன்னாரு? யாராவது சொல்லுங்க, பவுல் தன்னை பற்றி என்ன சொன்னார் இந்த கான்டெக்ஸ்ட்ல? தேவன் பாய்த்து வைத்திருக்கிறார், பலமும் நன்மை செய்து வைத்திருக்கிறார். பாவிகளிலே பிரதான பாவினான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்க கண்கள்ல இருக்கிற செதில்கள்லாம் அவங்களுடைய கண்கள்ல இருக்கிற செதில்களை எல்லாம் தேவனுடைய ஆவியானவர் கீழே விழ பண்ணி கொண்டே இருக்கிறார். நீங்க ஆண்டுடைய அன்புக்குள்ள வந்துருவீங்க. சரிங்களா? வேதம் 2 காரியங்களை சொல்லுகிறது. எந்த 2 காரியங்கள்? பிரதானமா 2 காரியங்களை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? Unconditional love and unlimited power. வெரி குட். அப்பானஸ். சரிங்களா? இந்த 2 தான் எனக்கு தெரிஞ்சு வேதமா தெரிஞ்சுங்க. இந்த 2ஐயும் புரிஞ்சு, மற்ற எல்லாமே பெரிஃபரல்ஸ். இந்த 2ஐயும் நாம் அறிந்து கொள்ள எந்த 2ஐயும்? ஐயப்பா என் மேல வைத்திருக்கிற அன்பு அகாப்பே அன்பு. இட் ஹாஸ் நோ கண்டிஷன் பிகாஸ் he has not deleted the conditions. He fulfilled the conditions on the Calvary cross. எதை நம்மால விளங்கி கொள்ள முடியவில்லை என்றால், 2000 வருஷத்துக்கு முன்பதாக எப்படி என் பாவத்தை என்னுடைய பாவத்தை அவர் சுமக்க முடியும்? நான் பட வேண்டிய அடிய எப்படி அவர் அடிபட முடியும்? இப்படிதான் நம்ம கேட்க கூடாது. எழுதி இருக்குது, உங்களுடைய பாடுகளை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தாரு என்று எழுதியிருந்தா அல்லேலுயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப போட்டு மண்டையை கசக்க கூடாது. எழுதி இருக்கிறது போதுப்பா. கடந்த கால, நிகழ்கால, வருங்கால பாவங்களுக்காகவும் என்னுடைய சார்பாக எல்லா தண்டனையையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எல்லா நிபந்தனைகளையும் அவர் நிறைவேற்றி விட்டார். ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். விபச்சாரம் செய்தா கல்லெறிந்து கொல்ல வேணும். அப்ப அந்த பாவத்தை எப்படி அந்த பரிகாரம் பண்ணாரு? அவர் கொல்லப்பட்டாரு, அவர் கஷ்டப்பட்டாரு, அவர் அவமானம் அடைந்தார், அவர் நிந்தை அடைந்தார். ஏன் நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது? அவர் எல்லாம் செய்தார். அவர் எல்லாத்தையும் சுமந்தபடி. யோசிங்க, அந்த ரைமிங்க சொல்லுங்க. ஏன் நமக்கு கஷ்டம் கிடையாது? அவர் எல்லா கஷ்டங்களையும் எங்களுக்காக. அவ்வளவுதான். எல்லா கஷ்டத்தையும் அவர் அனுபவிச்சிட்டாரு. நமக்கு கஷ்டமே கிடையாது, நமக்கு நிந்தை கிடையாது, நமக்கு அவமானம் கிடையாது. ஏன்னு சொல்லுங்க. எல்லா அவமானம், நிந்தை எல்லாத்தையும் அவர் நம்முடைய சார்பாக அவர் அனுபவித்ததுனாலே நமக்கு எந்த நிந்தையோ எந்த அவமானமும் கிடையாது. இதெல்லாம் நீங்க சொல்லி பிசாசம் மிதிங்க. அப்பாலே போய் சாத்தாரு, எந்த கஷ்டமும் எனக்கு கிடையாது. ரைட்? ஓகே. இப்போ முதலாவது சுகம் எங்க நடக்கணும்?
சரீரத்துல ஒரு வியாதி இருக்குன்னு வைங்களேன், முதல் சுகம் எங்க நடக்கணும்? ஆவி ஆவியில. மனிதன்ல. ஆத்மாவில் ஆவி மனுஷன் சுகமா தான் இருக்கிறான், ஆத்மாவில வரணும். ஆமென். இதை இப்படி சொன்னா உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் பாருங்க. கடன் என்று ஒண்ணு இருக்கு, கடன் பிரச்சனை என்று ஒண்ணு இருக்கு. முதலாவது எது தீரும்? கடன் பிரச்சனை. பிரச்சனை தீரும். சரிங்களா? அப்படின்னா என்ன பொருள்? மனசுல அந்த அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. எந்த கஷ்டத்தை வெளியே வருவீங்க? நான் இந்த மாசம் எப்படி இஎம்ஐ கட்ட போறேன், என் பிள்ளை இவ்வளவு லோன் வாங்கி வீடு வாங்கியிருக்கிறான், அவனுக்கு இவ்வளவுதான் சம்பளம் வருது, எப்படி அவன் இந்த கடனை அடைப்பா, ஜாபு போயிட்டு அல்லது மருமகளுக்கு ஜாபு போயிட்டு, இந்த மன கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வருவீங்க. நிறைய பேர் வந்துட்டீங்க. முதலாவது அந்த மன கஷ்டம் தீரும், அப்புறம் அந்த கடனே அடைஞ்சு போகும். முதலாவது பிரச்சனை தீரும், நெருக்கம் தீரும் மனதுல. ரெண்டாவது என்ன நடக்கும்னா, கடன்காரங்க அவங்கள நெருக்க மாட்டாங்க. மூன்றாவது கடனே அடைஞ்சு விடும். அதே போலதான் ஒன்னொன்னு காரியத்திலையும் வியாதி சுகமாக முன்பதாக இருதயத்துல ஒரு விசுவாசம் வருது. ஆஹா, அந்த வியாதி கண்டிப்பா என்ன விட்டு போயிரும், எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் போயிரும், ஏனென்றால் இதற்காக அவர் தழும்புகள் பெற்றார். இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனதுல ஒரு தைரியம் வருது, ஒரு சமாதானம் வருது, விசுவாசம் வருது. விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே நடக்கிறது. சில வியாதிகள் நம்ம ஏன் இன்னும் போகாம இருக்கோம்னா, இது வயதுனால் வந்த வியாதி, வயசு மூப்புனால வந்த வியாதி அப்படின்னு நம்ம நினைக்கிற எண்ணத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியும், வர வேண்டும். அதுக்குத்தான் அந்த வகுப்புகள் எல்லாம் தேவன் தந்து கொண்டு இருக்கிறார். எவருமே சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது, சாதனையாளனாகத்தான் வாழ முடியும். ரைட்? உங்களுடைய குறைவுகள் மத்தியிலும், உங்களுடைய பலவீனங்கள் மத்தியிலும், குடும்ப குழப்பங்கள் மத்தியிலும், ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள். பிரதானமாக நம்ம புதிதாக துவங்கி இருக்கிற இந்த ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி என்பதுல நம்முடைய ஆவி மனிதனிலே நாம் பெற்றிருக்கிற ஆச்சரியமான அதிசயமான மாற்றங்களை அல்லது அதிலே நாம் பெற்றுள்ள ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் அறிய போகிறோம். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, அவருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் 5வது கேள்விக்கு போகலாம். மனிதனின் 3 பகுதிகளில் ஒன்றாகிய ஆவி மனிதனை அறிந்து கொள்ள அல்லது புரிந்து கொள்ள எதை விசுவாசிக்க வேண்டும்? 3 எழுதுக. வெரி குட். எஸ் பிரதர், பிலிப் பிரதர், நீங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு simply take the God's word and believe it. Okay. God word is a spiritual mirror. Okay. Very good. Specifically, can you say God's word? 3 God's verses in this context. எல்லாரும் யோசிங்க. அது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின், இருந்தாலும் நீங்க கண்டுபிடிப்பீங்க. நான் திரும்ப வாசிக்கிறேன். மனிதனின் 3 பகுதிகளில் ஒன்றாகிய ஆவி மனிதனின் தன்மையை, அதனுடைய ஸ்டேட்டஸை புரிந்து கொள்ள அல்லது அறிந்து கொள்ள தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று நீங்க தெரியும். எந்த 3 வார்த்தைகளை விசுவாசிக்கலாம்? யோசிங்க. கண்டுபிடிக்கட்டாலும் பரவாயில்ல, யோசிங்க. அப்பதான் நான் சொல்லும் போது ஆழமா பதியும். வேற யாரும் சொல்லுங்க. நாங்கள் நீதிமானாக இருக்கிறோம். வெரி குட். ஒண்ணு. வேற? அவரே எங்களுக்கு ஞானமாக. வெரி குட். எல்லாரும் திங்க் பண்ணுங்க. வேற? அதாவது குவாலிஃபிகேஷன் 3 பூரணப்படுத்திட்டார். 3 குவாலிஃபிகேஷன். 2 சொல்லிட்டோம். தேவன் என்னை நீதிமான ஆக்கி விட்டார், என்னை பூரணப்படுத்தி விட்டார். இன்னொன்னு என்னது? முழுமையாக இருக்கிறோம், அவரை போலவே அனைத்தும் ஆவியில இருக்கிறது. ஓகே, இந்த 3 சிம்பிளா ஞாபகம் வச்சுடுங்க. நான் தேவ நீதிமான்கள், இது ரோமர் 8:30. நாம் பரிசுத்தவான்கள், எபிரேயர் 10:10. அடுத்தது நாம் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம், எபிரேயர் 10:14. இந்த 3ஐயும் அறிந்து கொள்ள இல்ல, நான் தேவ நீதிமான், நான் பரிசுத்தவான், நான் பரிபூர்ணமானவன். என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற வார்த்தைகள் இதான். ஆனால் மதம் எதை போதிக்கிறது என்றால்,
நீ ஒரு நாள் பூரணமாகவே முடியாது, பரலோகத்துக்கு போனாதான் பூரணமாக முடியும் இல்ல. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. எபிரேயர் 10:10 சொல்லுது, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது நமக்கு தெரியுது நம்முடைய ஆவி மனுஷன்ல பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம், பூரணமாக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப ஏன் இந்த வசனம் எப்படி சொல்லுது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று ஏன் அந்த வசனம் சொல்லுகிறது? யோசிங்க. பாருங்க, நம்முடைய ஆவி மனிதன்ல நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம் பெர்ஃபெக்டா. நம்முடைய ஆத்மாவிலும் நம்முடைய மாமிசத்திலும் நம்முடைய பரிசுத்த கிரியைகள் பெருகணும். அதான் ப்ராசஸ். தவிர நம்முடைய ஆவி மனுஷன் 200% இட் இஸ் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட், இட் இஸ் சாங்டிஃபைடு. அப்போ பரிசுத்தம் உள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்முடைய சிந்தையில நம்முடைய செய்கையில நம்ம அந்த பரிசுத்தத்துல வளருவோம் அப்படின்னு எழுதியிருக்கு. சரிங்களா? ஆவி மனுஷனை ஒருத்தரும் டேமேஜ் பண்ணவே முடியாது, கரைகள் படவே முடியாது. ஏனென்றால், ஏன் சொல்லுங்க, ஏன் நம்முடைய ஆவி மனிதனை ஒருவரும் கரைப்படுத்த, நம்முடைய பாவங்கள் கூட கரைப்படுத்த முடியாது? ஏன் சொல்லுங்க? சீல் பண்ணி வச்சிருக்கார், வாசம் பண்ணுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சீல் பண்ணி வச்சிருக்கிறார். சீல் பண்ணிட்டாரு. எந்த வசனம்? எபேசியர் 1:13. சரிங்களா? ஆமா, நீங்கெல்லாம் பெரிய எக்ஸ்பர்ட் ஆயிருவீங்க. இந்த சில வசனங்கள்லாம் நீங்க நம்பரை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஆமா, சில நீங்க பாருங்க, திடீர்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்க ஏதாவது பேசுங்க, வார்த்தை பேசுங்கம்பாங்க. அப்படியே வந்துட்டே இருக்கும் ஃப்ளோ. சரிங்களா? ஆமா ஆமா. ஏனென்றால் பேசுகிறவர்கள் யார் அல்ல? மனிதர்கள் அல்ல, பேசுகிறவர்கள் தேவர்கள். அதையும் குழப்பம் இருக்கு பாருங்க. தெளிவா இருக்கு, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவர்கள். ஆனா பேசுகிறவர்கள் எல்லாம் தப்பா பேசுறாங்க இல்லையா? அப்போ அது மனித வார்த்தை ஆயிடுது. ஆமா, பல வசனம் சொல்லுது இல்ல. ஓகே. இந்த பெர்ஃபெக்ஷன் நம்முடைய ஸ்பிரிட் மேல இருக்கு. ஆவிதான் மனுஷன். பார்த்துருங்க, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஆவி மனுஷன் தேவர்களா இருக்கிறார். அப்ப தேவர்களா இருக்கிறார்கள் என்பதற்கு பல வசனம் இருக்கு. அதுல இது ஒண்ணு. எது? பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, தேவன் உங்க மூலமா உங்களால இருந்து பேசுறார். அப்புறம் என்ன சொல்றாரு? எலிசாலாம் சொல்றாங்க, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். யார் யாருக்கெல்லாம் அந்த வெளிச்சம் இருந்ததோ அவர்கள் எல்லாருமே சாதனை புரிந்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில துக்கம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில வியாதி இல்லை, அவருடைய வாழ்க்கையில போரிங் என்பதே இல்லை. ஆமா, ஓரளவு நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். இன்னும் நம்ம பெரிய அளவுல அச்சீவ் பண்ணணும். இன்னும் பெரிய அளவுல கர்த்தருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ண போறோம். சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமா, பிலிப்பு பிரதர், நீங்க முன்னால இருந்ததை விட இப்போ அந்த ஜாய், மகிழ்ச்சி கூடி இருக்கா? கூடாம இருக்கவே முடியாது. சொல்லுங்க பிரதர். இல்ல, மனம் மனோரூபமாகப்பட்டு இருக்கு. அதாவது கரெக்ட். அதாவது முன்னால நம்ம வாழ்க்கையில இருந்த போர் இல்ல, ஒரு சலிப்பு, ஒரு ட்ரைனஸ், எல்லாமே கண்டிப்பா மாறி இருக்கு. இல்ல என் வாழ்க்கையில மாறலன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. சேலஞ்ச் பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில தைரியம், சமாதானம் கூடி இருக்கு, சந்தோஷம் கூடி இருக்கு. எது தேவ பலனை கொண்டு வரும்? அவருடைய வார்த்தையால நாங்க மாறுறோம். கர்த்தருடைய, அதாவது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே தேவ பலன். அந்த தேவ பலன் என்ன செய்யும்னா உங்க சரீரத்தையும் பலப்படுத்தும், மனதை, சிந்தைகளை பலப்படுத்தும். ஆமா, அதனாலதான் கர்த்தரை தெய்வமாக கொண்டனா பாக்கியவான்கள். ஆமா, சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. யாரும் சோர்ந்து போக வேண்டியதில்லை. மகேஸ்வரி சிஸ்டர், பிரதர் இந்த சத்தியம் எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னால தெரிஞ்சா நல்லா இருக்குமே, அப்படிலாம் யோசிக்க வேண்டியதில்லை. ரைட்? ஆமா ஆமா ஆமா. ஏன்னா நமக்கு மரணமே கிடையாது. ஏன் நான் அப்படி தைரியமா பேசுறேன்னா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம், பட் வார்த்தை தெளிவா சொல்லுத. பொதுவா நான் பாத்தீங்கன்னா ஒரு வசனம் 2 வசனம் இருந்தா கூட நான் அதை பஞ்ச் பண்ண மாட்டேன். திரும்ப திரும்ப சொல்லுது. எந்தெந்த வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்குது, எந்தெந்த வார்த்தையெல்லாம் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்போஸ்தலர்கள், பரிசுத்தவான்கள், அதை நம்ம தைரியமா பேசலாம்.
அதை விட தைரியமா எதை பேசலாம்னா இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்ம தைரியமா பேசலாம். ஆமென். சரிங்களா? பேச 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 பேசதான் உங்களுடைய விசுவாசம் பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் முன்னே செல்ல செல்லதான் ஒரு சந்ததி உங்களை பின்பற்றி வளருவார். ஆமென். அடுத்தது எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 6. எஸ். ஆத்மாவுக்கு வேறு 3 பெயர்கள் எழுதுக. ஓ, வெரி குட். பவானி சிஸ்டர் சொல்லுங்க. மனம் அல்ல மனசாட்சி, சித்தம், உணர்ச்சி, உணர்வு. வெரி குட். எண்ணம், தாட்ஸ், நினைவுகள், சிந்தை, மனம், இல்லையா? இத நமக்கு ஒரு கிளாரிட்டி வேண்டி இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 7வது கொஸ்டின் போயிடும். நம்முடைய ஆத்மா ஆவியோடு இசைவது என்றால் என்ன? அது நடக்கும் போது நாம் அனுபவிக்கும் 7 ஆசீர்வாதங்கள் யாவை? வெரி குட். நான் திரும்ப உங்களுக்கு கொஸ்டினை வாசிக்கிறேன். நம்முடைய ஆத்மா, அதாவது நம்முடைய எண்ணங்கள் ஆவி மனுஷனோடு இசைவது என்றால் என்ன? அது நடக்கும்போது நாம் அனுபவிக்கும் 7 காரியங்கள் யாவை? அனட்டா சிஸ்டர் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் பாஸ்டர். ஓகே, அப்போ மகேஸ்வரி சிஸ்டரா? ஜெயா சிஸ்டர் இந்த பிக்சர் மேலே கீழே மாத்திடுறாங்க. ஜெயா சிஸ்டரா பிலிப் பிரதரா? தப்பு இல்ல. எஸ் சிஸ்டர் சொல்லுங்க. எப்பொழுதுமே மகேஸ்வரி சிஸ்டருக்கு கடினமான கேள்விதான் வருது. பரவாயில்ல பாஸ்டர், ஆயத்தமா இருக்கிறேன். சொல்லுங்க. 16வது பக்கத்துல உங்களுடைய ஆத்மா ஆவியோடு இசையும் பொழுது உங்களில் உள்ள தேவனுடைய ஜீவனானது உங்களின் சரீரத்தில் வெளிப்படுகிறது. கேள்வி என்னன்னா, நம்முடைய ஆத்மா ஆவியோடு இசைவது என்றால் என்ன? ஆத்மாவோடு இசைவது என்றால் யோசிங்க, எல்லாருமே யோசிங்க. அதனால் சுகத்தையும் விடுதலையையும் அபிஷேகத்தையும் ஜெயத்தையும் வல்லமையையும் சந்தோஷத்தையும் செழுமையையும் அனுபவிப்பீர்கள். அதுக்கு 5 மார்க். நீங்க பி தான் ஆன்சர் பண்றீங்க. ஏக்கு ஆன்சர் பண்ணணும். நம்முடைய ஆத்மா ஆவியோடு இசைவது என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை ஆவியில் இருப்பவைகள் உங்களுடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் கல்ட்டா விழுத்து விடப்படுகிறது. எங்களை பற்றி என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கொள்வது. அவ்வளவுதான். நம்மை பற்றி என்ன சொல்லி இருக்கதோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஆத்மா ஆவியோடு இசைவது. வெரி குட். இப்ப நம்ம 10 வசனம் சொல்றோம். தேவன் இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொன்ன உயர்வான வசனம் சொல்றோம். இதை நான் அடிக்கடி ஏன் சொல்றேன்னா, இதை ஏற்றுக்கொண்டாலே போதும். மேலான வைகளை நீங்க ஏற்றுக்கொண்டாலே குறைவானவைகள் தானாகவே மறைந்து விடும். அதுதான் ஆத்மா ஆவியோடு இசைவது. இந்த படம் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க பாருங்க. சரிங்களா? ஆமா, அந்த பிக்சர் எல்லாமே பார்த்திருப்பீங்க. ஆவி, அதாவது ஆவி மனிதன்ல நமக்கு நடந்திருக்கிற காரியங்களை நம்முடைய எண்ணங்களில ஏற்றுக்கொள்ளுவதுதான் ஆவி மனிதனும் ஆத்மா மனிதனும் இணைவது. அப்படி இணையும் பொழுது என்ன நடக்கும் என்றால், சுகம் வருது, விடுதலை வருது, அபிஷேகம் வருது, ஜெயம் வருது, வல்லமை வருது, சந்தோஷம் வருது, செழிப்பு வருது. ஆமா ஆமா, எல்லா நன்மையான ஈவும் பரலோகத்திலிருந்து வருது இல்ல? ஆமா, இந்த ஆண்டவர் உமக்கையும் பரலோகம் தான் நமக்கு தந்திருக்கு இல்ல? பவுலையும் பரலோகம் தான் நமக்கு. எல்லா நன்மையான ஈவு, தவறான உபதேசங்கள் நிறைந்த இந்த காலத்துல நம்முடைய தலைமுறையில, ஆமா, உங்க பகுதி டொரண்டோ எங்கேயாவது வந்தாருன்னா நீங்க எல்லாரும் போய் பாருங்க, அவரை தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆமா, அவங்க டொரண்டோவில் கண்டிப்பா அவர் பைபிள் காலேஜ் இருக்கும். கேரிஸ் பைபிள் காலேஜ் இருக்கா டொரண்டோவில் அல்லது கனடாவில் எங்கேயாவது இருக்கும் பாருங்க. இருக்கிறது. டிப்ளமா கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது, நாட் அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ். ஓகே ஓகே, நீங்க ஆன்லைன்ல படிங்க. சரிங்களா? ரொம்ப ஃபீஸ் ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லி இல்லை இந்தியாவில், அங்கே எப்படியோ தெரியல. ஓகே,
திரும்ப நான் சொல்றேன், ஆவி மனுஷன்ல நம்ம பயங்கரமா பவரோட இருக்கிறோம். சூப்பர் நேச்சுரல் பவர், பயங்கரமான அற்புதம் செய்யக்கூடிய ஆற்றல் தேவன் நம்முடைய ஆவி மனுஷன்ல வச்சுட்டாரு. ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆஸ்திகளை நம்முடைய ஆவி மனுஷன்ல வச்சுட்டாரு. ஃபுல்லா குவாலிஃபை பண்ணிட்டாரு. இதை நீங்க எப்போ ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அதுதான் ஆவியும் ஆத்மாவும் இணைவது. வெரி சோ சிம்பிள். ஆமா, குழப்ப வேண்டியது இல்லை. எல்லா மேட்டரும் எங்க இருக்குன்னா ஏற்றுக்கொள்றதுதான் இருக்கு. நம்ம விட நல்லவங்க நிறைய இருக்காங்க. உங்க வீட்டுல கூட இன்னும் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, நம்மோட பக்தியா வேற இருப்பாங்க, கோயிலுக்குலாம் ஒழுங்கா போவாங்க, ஆனா அந்த அன்பை ருசி பார்த்திருக்க மாட்டாங்க இல்லையா? நமக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஏன் நம்ம நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்றால், எப்படி நம்ம அவருடைய பிள்ளையானோம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து சொல்லுங்க. ஏற்றுக்கொண்டதா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு நீங்க எதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆவி மனுஷன்ல என்னெல்லாம் நடந்திருக்கிறேன்னு ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் மனம் புதிதாகுதல், அதுதான் ஆவியும் ஆத்மாவும் இணைதல். அப்போ உங்க எண்ணத்துல இந்த ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது கையில மேனிஃபெஸ்ட் ஆகுது. நம்ம மாம்சத்துல சுகமடைகிறோம். வாக்கு தத்தங்கள்லாம் நம்முடைய அனுபவமாக மாறுகிறது. முதலாவது நடக்க வேண்டியது என்னன்னா, நடக்க வேண்டியது நடந்துட்டு, ஆவி மனுஷன்ல செய்யப்பட வேண்டிய எல்லாமே நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே செய்யப்பட்டாயிற்று. நம்முடைய வேலை சத்தியத்தை சரியாக அறிந்து நம்முடைய எண்ணங்களிலே ஆவியிலே நடந்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை அதை குறித்து நமக்கு ஒரு அறிவு தேவை. அப்பொழுது விசுவாசம் பெறுகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். 8வது கேள்வி போயிடுமா? நம்முடைய ஆவியின் இப்போதைய 3 நிலைகளை எழுதுக. யாரு சொல்லணும்? பவானி சிஸ்டர் சொல்லியாச்சா? ஆமா, இல்லைன்னா ரூத் சிஸ்டர் சொல்லுங்க. இதுவரைக்கும் சொல்லாத யாராவது சொல்லுங்க. யாரு தயவுசெய்து சொல்லுங்க, இதுவரைக்கும் சொல்லாதவர்கள். 11வது பக்கம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். எங்களுடைய ஆவி இப்போது பரிபூர்ணமாக உள்ளது, முதிர்ச்சி அடைந்துள்ளது, இயேசுவை போல முழுமையாக உள்ளது. அல்லேலூயா, வெரி குட். பிசாசுக்கு நீங்க இடமே கொடுக்க மாட்டீங்க. ஆமென். ஆமென். கிளியரா இருக்கு பாருங்க. நம்முடைய ஆவியின் இப்போதைய 3 நிலை என்னன்னா, பூரணமாக உள்ளது, முதிர்ச்சி அடைந்து உள்ளது, இயேசுவை போல முழுமையாக உள்ளது. இதுக்கு மேல எழுதவே முடியாது. இயேசுவை போல முழுமையா இருக்குது. ஓகே, 9வது கேள்வி போலாம். நம் எதிர்கால நல்வாழ்வு எதை அறிந்து கொள்வதில் இல்லை, எதை அறிந்து கொள்வதில் உள்ளது? முக்கியமான ஒரு கேள்வி. அதே யாராவது இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. எல்லாருமே திங்க் பண்ணுங்க. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்வதில் அல்ல, ஏற்கனவே தேவன் நம்முள் வைத்துள்ளதை விடுவிப்பதை குறித்து அறிந்து கொள்வதிலேயே இருக்கிறது. பேஜ் 20. அதாவது 20வது பக்கத்துல கடைசியில இருக்கு பாருங்க, 2வது அத்தியாயத்துல கடைசியில இருக்கு. ரொம்ப முக்கியமான ட்ரூத் பாருங்க. இதை கொஞ்சம் நீங்க என்ன செய்யணும்னா இன்டென்ஷனலா பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டம் போட்டு இந்த காரியத்தை நம்ம செய்யணும். எந்த காரியத்தை செய்யணும்? மீதியுள்ள உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனிடமிருந்து எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஏற்கனவே தேவன் நமக்குள் வைத்ததை விடுவிப்பதை குறித்து அறிந்து கொள்வதிலேயே இருக்கிறது. அது என்னன்னா, விடுவிப்பதை குறித்து என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை. தேவன் நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல வச்சிருக்கிறாரு, தேவன் நமக்கு என்னெல்லாம் அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார், என்னெல்லாம் பவர் கொடுத்திருக்கிறார், எப்படியெல்லாம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற அறிவிலே நீங்கள் வளர வளர வளர, சரிங்களா, ஏற்கனவே தேவன் நம்முள் வைத்ததை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுவீர்கள் அல்லது பெற்றுக்கொள்ளுவீர்கள். இட் வில் மேனிஃபெஸ்ட். வெரி குட். ரொம்ப சிம்பிளிஃபைட் பண்ணிட்டாருங்க ஆண்டவர். நல்லவர் பாருங்க. ஆமா, ஆனா அதிகமான நேரத்தை மதம் எதற்கு செலவழிகிறது என்றால்,
தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளுவது? அதுல நம்ம நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கிறார், என்னுடைய ஆவி மனிதன்ல என்னெல்லாம் வைத்திருக்கிறார் இல்லையா? இப்ப நமக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரை வைத்திருக்கிறேன்னு சொல்றார். ஜீவ தண்ணீர் என்றால் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதை எப்படி விடுவிக்கணும்? How to release it? சுகம் வேணும்னா சுகத்துக்குரிய வார்த்தை எடுத்து நாங்கள் சொல்ல வேணும். அறிக்கை எழும்போது எங்களுக்கு சுகம் கிடைக்கும். பேசும்போது அறிக்கை கரெக்ட். பேசும்போது அறிக்கை இடும்போது இதை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மலையை பார்த்து பேச சொன்னார். பிரச்சனையை பார்த்து பேசும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வெளியே மலை போல் இருக்கிற பிரச்சனைகளும் மறைந்து போகின்றன. ரொம்ப முக்கியம் பாருங்க. சந்தேகப்படாம விசுவாசி. ஆமா, நான் அதை கூட அத கண்டிஷனா போட மாட்டேன். ஏன்னா நீங்க சந்தேகப்பட மாட்டீங்க. எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்னாரு? கடுகளவு விசுவாசம் இருந்தா போதுன்னு இருக்காரு. ரைட்? ஆமா, இது பாருங்க, இத்தனை ஆண்டுகள்ல நீங்க பலவிதமான நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க. பிள்ளைகள் மூலமா அல்லது ஸ்பவுஸ் மூலமா, பினான்ஸ்ல நீங்க நின்னீங்களே, விழுந்து போகலையே. ரைட்? தேவனை மறுதலிக்கவில்லையே. இதை விட பெரிய விசுவாசம் உங்களுக்கு தேவையில்லை. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குங்கிற நாலேஜ் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் உண்டாகட்டும். போதுமானதற்கும் அதிகமான விசுவாசம் இருக்கு. என்ன செய்யல, நம்ம அப்ளை பண்ண நீங்க டிலே பண்ணலாம், அல்லது சோர்ந்து போகலாம், அல்லது வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். பட் அன்றாட லைஃப்ல நீங்க அதை செய்யுங்க. யாரும் டெஸ்ட் பண்ணி இருந்தா கூட செய்யலாம். உங்க வீட்டுல ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷன் நடந்ததா? நீங்க பணம் கொஞ்சம் தான் வச்சிருப்பீங்க, ஆனா ஒரு பெரிய அந்த பணத்தினுடைய அந்த அமௌண்ட்டை விட ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்திருப்பீங்க. இதெல்லாம் அப்படி தன்னால் நடந்துட்டே இருக்கும் பாருங்க. கொஞ்சம் தான் பணம் வந்த மாதிரி இருக்கும், ஆனா மாதம் முழுவதும் தேவைகள் சந்திக்கப்படும் பாருங்க. கிச்சன்ல நீங்க பேசுங்க, உங்க வீட்டுல பேசுங்க, காலையில எழுந்த உடனே பேசுங்க. இந்த நாள் எங்களுக்கு சமாதானமான நாள், இந்த நாள் எங்களுக்கு சந்தோஷமான நாள், எங்களுடைய வளர்ச்சியை யாருமே தடை செய்ய முடியாது, என்னுடைய சரீரத்தை எதுவுமே தொட முடியாது, எந்த கிருமியோ எங்க வீட்டுக்குள்ள வர முடியாது, அப்படிலாம் நீங்க பேசுங்க. அதுதான் என்னது? விடுவிப்பது. உங்களுடைய ஆவி மனிதர்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளுவதை இப்படித்தான் விடுவிக்கும்படியாக தேவன் சொல்லி. சோ அப்போ பேசுகிறது மூலமாக அந்த வல்லமையை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். வேற எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? யோசிங்க, திங்க் பண்ணுங்க. கைகளால தொட்டு, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் போது அந்த ஹீலிங் பவர் போகுது. ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வாத வல்லமை உங்களுக்குள்ள இருந்து போகுது. இன்னொன்னு என்ன இருக்குன்னா, யாரோ சொன்னீங்க, ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். ஆமா, இந்த மூன்றே நீங்க கொஞ்சம் அப்படி யோசிங்க. ஒண்ணு கை வைக்கலாம், அல்லது பேசலாம், விசுவாசத்துல ஏதாவது கிரியை செய்யலாம். அவருடைய கர்ச்சீஃப்ல ஜெபம் பண்ணி கொடுங்க. உங்க மொபைல் போனை வச்சு ஹீலிங் பண்ணலாம். நம்ம நிழல்ல பவர் இருக்கு. எல்லாவற்றிலும் தேவன் ஆச்சரியமான சூப்பர் நேச்சுரல் பவரை கொடுத்திருக்கிறாரு. அற்புதம் என்றால் என்ன? சூப்பர் நேச்சுரல் என்றால் என்ன? ஓகே, பாருங்க, இப்படி எடுத்துக்கிடுங்க. அற்புதம் என்றால் ஆசீர்வாதங்க. அற்புதம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், சத்துருவுக்கு நஷ்டம், சத்துருவுக்கு தோல்வி. எல்லாம் ஏன்னா சிலர் அற்புதம்னு ஏதோ ஒரு பெரிய மேட்டர், அப்படி இல்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல விடுதலை கொடுக்கிறார், அற்புதம் செய்யறார். என்ன விடுதலை? சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர்றார். அற்புதம் என்ன? அப்போ ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? விடுதலை. ரைட்? அற்புதம் என்றாலே ஆசீர்வாதம் தான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், சத்துருவுக்கு தோல்வி. ஓகே, கர்த்தர் நல்லவர். 10வது கேள்விக்கு போகலாம். இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை நம்மில் எந்த பகுதியில் உள்ளது? அதை அன்றாடம் பயன்படுத்த எந்த வாழ்வை திறக்க வேண்டும்? வெரி குட். சொல்லாதவங்க சொல்லுங்க. ரூத் சிஸ்டர் எல்லாம் புதுசா வந்திருக்கீங்க, சொல்லுங்க.
தெரியாட்டாலும் பரவாயில்ல. ஸ்ரீதேவி சிஸ்டர் சொல்லலாம். அசோக் பிரதர் இருக்காங்களா சார்? ஆவியில் பாஸ்டர், ஆத்மாவில ஏக்கு ஆனாக்கு ஆவியில், ஆவனாக்கு ஆத்மா. ஓகே. கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின வல்லமை நம்ம எந்த பகுதியில் இருக்கிறது என்றால், எந்த பகுதியில் இருக்குது? ஆவி மனுஷன்ல இருக்கு. அதை அன்றாடம் பயன்படுத்த எந்த வாழ்வை திறக்க வேண்டும்? எப்படி திறக்க வேண்டும்? ஆத்மாவாகிய வாழ்வை திறக்க வேண்டும். எப்படி திறக்க வேண்டும்? அதாவது எப்படி என்றால், மனதை புதிதாக்கும் போது, மனதை புதிதாக்குவது என்றால் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. அவ்வளவுதான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதெல்லாம் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆமா, எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க உங்ககிட்ட இருப்பாங்க பாருங்க. பெரிய பிரேக் த்ரூ வந்துடும். என்ன பிரேக்? எப்படி அந்த பிரேக் த்ரூ வரும்னா, உண்மையிலே தேவன் என் மீது சந்தோஷமா இருக்கிறார் என்கிறதை அவருடைய மனதை ஏற்றுக்கொள்ள வச்சுட்டீங்கன்னா அவங்க பெரிய ஆளாயிடுவாங்க. நாம் அவருடைய குமாரனை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது நம்ம பரிபூர்ணமா இருக்கிறோம், நம்முடைய ஆவி மனுஷன்ல பரிசுத்தமா இருக்கிறோம் என்பதை நீங்கள் ஜனங்களுக்கு புரிய வைத்தாலே ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாங்க. உங்க பேர பிள்ளைகளாம் ஆண்டோட்ட ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்ட் செட் ஆயிட்டு, என்னால மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வர முடியாது, எனவே தேவன் என்ன நேசிக்க முடியாது, அப்படி மைண்ட் செட் ஆயிட்டு. அப்படி அல்ல. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் யுவர் iniquities, God's love is alive. He loves you so much. உன் மேல அவ்வளவு உசுரா இருக்கிறாரு. அப்படியே நீங்க சொல்லுங்க பேர பிள்ளைகளுக்கு. அதை மட்டுமே சொல்லுங்க. இதை செய்யாத அதை செய்யாதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டியது. என்னைக்காவது ஒரு ஃபிளாஷ் அடிக்கும், என்ன நம்ம பாட்டு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே இல்ல, அன்னைக்கு கண்ணு திறந்துடும். அப்போ அப்பாவுடைய அன்பை ருசி பார்க்க அந்த மேலான சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அந்த குறைவான அந்த இச்சை பாவத்திலிருந்து அநேக காரியங்கள் வெளியே வருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும் பாருங்க. எல்லா பிள்ளைகளும் என்னுடைய நாலேஜ் படி பயந்து போயிருக்காங்க. ஐயோ, நான் எப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ தெரியலையே இல்லையா? பெற்றோர் எப்படி பிள்ளைகளை குறித்து பயந்து போயிருக்கிறார்களோ அதே போல பிள்ளைகள் தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து போயிருக்காங்க. ஐயோ, நான் எப்படி எஸ்கேப் ஆகுவேன் இல்ல? அது கனடாவில் அநேகர் குடும்பத்துல பிரிவினை இருக்கு. ஐயோ, என் வாழ்க்கையும் இப்படி ஆயிருமோ? இல்லைங்க, நல்ல தைரியமா ஆண்டோடைய அன்பை சொல்லுங்க. கர்த்தர் உன் மேல அன்பா இருக்காருமா, ஆசையா இருக்காருமா, உனக்கு பின்னால வந்துட்டே இருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லி கொடுங்க. நம்முடைய சந்ததி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். சோர்ந்தே போக மாட்டீங்க. ஆமா, எதிர்காலத்தை குறித்து நீங்க சோர்ந்தே போக மாட்டீங்க. கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் வாழுவார்கள், நம்ம சந்ததி வாழும். ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சா போதும். என்னுடைய நாலேஜ் படி ஒரு குடும்பத்துல ஒருவர் சத்தியத்தை அறிஞ்சா போதும், அந்த ஜீவ தண்ணீர் உங்களை அறியாம உங்க பிள்ளைகிட்ட பேசும்போது போயிட்டே இருக்குது. நீங்க அதை ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இல்லம்மா இதுதான் சத்தியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அவர்களுக்கும் பிரகாசிக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ அவரை சத்தியத்தை சரியாக அறியுங்க. உங்க ஆட்டிடியூடுல ரொம்ப மாற்றம் வரும். உங்களுடைய விசுவாசம் பெருகும். என்ன விசுவாசம் பெருகும்? என் பிள்ளை நல்லதா இருப்பான், அந்த விசுவாசம் பெருகுனாலே உங்க ஆட்டிடியூடு மாறிடும். அந்த புது ஆட்டிடியூடு உங்க சந்ததிக்கு பிடிக்கும். சரிங்களா? இப்ப நமக்கு நம்முடைய ஆட்டிடியூடு நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்க மாட்டேங்க. ஏன்? நம்ம எப்பவுமே கரெக்ஷன் மோட்லயே இருப்போம். ஆமா, டயனா கிறிஸ்டோபர் கிளாஸ் நீங்க சிலர் அட்டன் பண்றீங்க. ஒரு மேரேஜ் கல்யாண வீட்டுல அவ பேசுனது ஒண்ணுதான் பேசினா, டோன்ட் ட்ரை டு கரெக்ட் யுவர் ஸ்பவுஸ். அதை தீர்மானம் எடுங்க. என் புருஷனை நான் திருத்துவேன், வேண்டாம். புருஷன் நினைக்க கூடாது, ஹஸ்பண்ட் ஐ வில் சேஞ்ச் மை ஒய்ஃப். இந்த எண்ணத்திலிருந்து வெளியே வாங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லு. அவளும் பாருங்க யாரையும் திருத்தவே மாட்டான். ஆனா அவளுடைய ஆட்டிடியூடுல எங்க சன்னில் மிஸ்டர் கிறிஸ்டோபர் டோட்டலி சேஞ்சுடு. ஏன்னா அவளுக்கு ஃபெய்த் இருக்கு. உங்கள் விசுவாசத்தின்படிதான் ஆகும். ஜபத்தின்படி ஆகும்னு சொல்லல, விசுவாசத்தின்படி ஆகும். நீங்க சொல்லுறபடி ஆகும். சரிங்களா? ஸோ நான் இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? நான் ப்ரேயர் பண்ணிடுறேன். அதன் பிறகு நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. எல்லாரும் உங்களுக்குள்ள என்ன கேளுங்கன்னா, இன்னும் பிரகாசமுள்ள மனக்கண்கள்,
நம்முடைய ஆவி மனுஷனுடைய அதிசய தன்மையை குறித்து இன்னும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமான உம்முடைய வார்த்தையை ருசிக்க ரசிக்க தேவரி எங்களுக்கு கொடுத்த வாஞ்சை விருப்பங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இது கர்த்தராலே ஆயிற்று ஆண்டவர். இந்த ஃபேஷன்ல நாங்க கேதர் பண்றது, இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நாங்கள் கேதர் பண்றது உம்முடைய சித்தமா இருந்தது. அதை நீர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை தியானிக்க விருப்பத்தையும் வாஞ்சையை தந்தவரே உமக்கு நன்றி. இன்றைக்கு யூடியூப்ல இணைந்திருக்கிறவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இதை பார்க்க போற எதிர்கால சந்ததியும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த சத்தியத்தை என்னுடைய பிள்ளைகள் கேட்க 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 உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய இருதயத்துல இடம் பிடிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே, இந்த ஆவி மனுஷனை குறித்து இவர்கள் கேட்க கேட்க அறிந்து கொள்ள இவர்கள் விசுவாசத்துல பெருகி கொண்டே இருக்க போறதற்காக நன்றி ஆண்டவரே. இவர்களை கொண்டு நீர் இந்த உலகத்தை உலுக்க போறதற்காக நன்றி. உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இந்த நாளில இந்த ஆவி ஆத்மா சரீரம் என்கிற 10 பாடங்கள் உள்ள இந்த புதிய துவக்கத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். இன்றைக்கு அந்த 10 பாடங்களிலே முதலாவது பாடத்தை முடிக்க ஆவியானவர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் இதை கேட்கிறவருடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.